ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்கேப் சீக்வென்ஸ் கேரக்டர். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்லாஷ் சிங்கிள் கோட் ஸ்லாஷ் டபுள் கோட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் அதை பற்றி ப்ரீஃபாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ எஸ்கேப் சீக்வென்ஸ் கேரக்டர். எஸ்கேப் சீக்வென்ஸ் கேரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பேக் ஸ்லாஷ் போடுறோம்ல, அதை தான் வந்து இங்கே எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நானாக ஒரு சிம்பிள் வந்து ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இப்போ ஏன்னா நார்மலாக வந்து நான் நேற்றே அந்த எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன். சிங்கிள் கோட் போட்டு என்னால் டிஸ்பிளே பண்ண முடியலை. ஸோ நான் ஸ்லாஷ் போட்டு சிங்கிள் கோட் போடும்போது எனக்கு எப்படி அவுட்புட் தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரியே எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. ஸோ எந்தெந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரிசல்ட்டில் வரலையோ அந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பேக் ஸ்லாஷ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எனக்கு ஒரு பேக் ஸ்லாஷோடு பிரிண்ட் பண்ணணும், ஓகேங்களா? நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டில் பேக் ஸ்லாஷ் இருக்குது, என்னோடய அவுட்புட்டும் அந்த பேக் ஸ்லாஷோடு வரணும் அப்படின்னா நான் ஒரு பேக் ஸ்லாஷ் இன்க்ளூட் பண்ணாமல் 2 பேக் ஸ்லாஷாக கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன பண்ணும், அவுட்புட் ஸ்க்ரீனில் அந்த பேக் ஸ்லாஷோட எனக்கு ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிங்கிள் கோட். ஸோ நான் வெளியிலையும் சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன், உள்ளேயும் சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன்னா எனக்கு எரர் காமிக்கும். ஸோ நான் வெளியில் இருக்க சிங்கிள் கோட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளே இருக்க சிங்கிள் கோட்டுக்கு முன்னாடி இந்த பேக் ஸ்லாஷை இன்க்ளூட் பண்ணி கொடுத்தேன்னா என்னோடய அவுட்புட்டில் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அதே மாதிரியான எனக்கு ரிசல்ட்டே டிஸ்பிளே ஆகும். இதோட எக்ஸாம்பிள் தான் நம்ம நேற்று பார்த்தோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு புரியலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் டபுள் கோட் வேணும்னா ஸ்லாஷ் போட்டு டபுள் கோட். அடுத்தது நியூ லைன். ஸோ நான் வந்து ஒரு நியூ லைனுக்கு மூவ் ஆகணும், ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் ஒரு பேராவாக எழுதும்போது அந்த பேராவில் நான் எங்கெல்லாம் ஸ்லாஷ் என் இன்க்ளூட் பண்ணுறேனோ அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாஷனுக்கு பக்கத்தில் உள்ள வேர்டோ சென்டென்ஸோ அடுத்த லைனுக்கு வந்துக்கும், ஓகேங்களா? அப்போ என்னோட பேராகிராஃபில் நான் எங்கெல்லாம் ஸ்லாஷன் கொடுக்குறேனோ அந்த ஸ்லாஷனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு லெட்டராக இருந்தாலும் சரி, ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, அது எனக்கு அப்படியே நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகிடும். அடுத்தது ஸ்லாஷ் டி. ஸ்லாஷ் டி அப்படின்னா ஸ்பேஸ் கொடுக்கும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு வார்த்தை எழுதும்போது இடையில எந்த ஒரு ஸ்பேஸுமே கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். அப்போது எனக்கு எந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் வேணுமோ அந்த இடத்துலலாம் நான் என்ன பண்ணலாம், ஸ்லாஷ் டி அப்படின்றத இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நான் எங்கெல்லாம் ஸ்லாஷ் டீன்னு கொடுக்குறேனோ அந்த இடத்துலலாம் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அடுத்து ஸ்லாஷ் பி. ஸ்லாஷ் பின்றது வந்து இப்போ ஏற்கனவே எங்கேயாவது ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணும், ஓகேங்களா? ஸ்லாஷ் டீன்றது ஸ்பேஸ் கொடுக்கும், ஸ்லாஷ் பின்றது ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும். இப்போ நம்மளோட கீபோர்டில் பேக் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த பேக் ஸ்பேஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், எதையாவது ஒரு லெட்டரை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு, எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இதுவும். ஸோ ஸ்லாஷ் பின்னு நான் எங்கேயாவது யூஸ் பண்ணேன்னா அது என்ன பண்ணும், அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தையோ இல்லை ஒரு ஸ்பேஸையோ ரிமூவ் பண்ணும். அடுத்தது ஸ்லாஷ் ஆர். ஸ்லாஷ் ஆர்ன்றது வந்து கேரியேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். கேரியேஜ் ரிட்டர்ன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த ஸ்லாஷ் ஆர் எங்கே கொடுக்குறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்க வேர்டை தான் வந்து வேர்டை சென்டென்ஸை அப்படியே எடுத்து நமக்கு தனியாக டிஸ்பிளே பண்ணும். இதோட டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா
ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லாஷ் சிங்கிள் கோட் டபுள் கோட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். ஸோ நான் இப்போ திரும்ப அதை பற்றி எடுக்க போகிறதில்ல. மீதி இருக்க எஸ்கேப் சீக்வன்சஸோட எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கிறேன் நான். இப்போ இந்த சென்டென்சஸில் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ஸ்லாஷை இன்க்ளூட் பண்ணி எழுதலாம், இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் போட்டுட்டு 2u அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுப்போம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் அந்த ஸ்லாஷ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் இன்க்ளூட் ஆயிருக்கா. இங்கே டபுள் ஸ்லாஷ் கொடுத்ததுனால நமக்கு இங்கே ஸ்லாஷ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஒரு சில எடிட்டரில் வந்து நீங்கள் ஒரு ஸ்லாஷ் கொடுத்தாலும் ரன் ஆகும். பட் ப்ரிஃபரபிளி ஸ்லாஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து 2 ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்லாஷ் என் கொடுக்குறேன். ஸ்லாஷ் என்னா என்ன பண்ணும், அதுக்கு பக்கத்தில் இருக்க வேர்டையோ சென்டென்ஸையோ அடுத்த லைனுக்கு கொண்டு போகும்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஸ்லாஷனுக்கு பக்கத்தில் 2uன்னு இருக்கு. என்ன பண்ணியிருக்கு, அந்த 2uவை வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அங்கே ஸ்லாஷின்னு போட்டிருக்கிறதுனால. இப்போ என்ன எடுத்துகிட்டு நான் அந்த இடத்துல ஆர்னு கொடுக்குறேன், கேரி ஏஜ் ரிட்டர்ன். இப்போ இதை ரன் பண்ணோன்னா எனக்கு ஸ்க்ரீனில் 2u மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கேரி ஏஜ் ரிட்டர்னா இதுக்கு முன்னாடி இருக்க எந்த கண்டென்ட்டுமே நமக்கு எடுத்துக்காது. அதுக்கப்புறம் வந்திருக்குல 2u, அது மட்டும்தான் நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ நமக்கு எந்த மாதிரியான கேரக்டர் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லாஷ் டி கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணும், அந்த கோடுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸ்லாஷ் டீன்றதுனால இந்த கோடுக்கும் 2க்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இப்போ நான் அந்த இடத்துல நிறையா ஸ்பேஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா ரன் பண்ணும்போது நிறையா ஸ்பேஸோடு வரும். ஓகேங்களா? இப்போ அதுவே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸ்லாஷ் டி அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ அதே இடத்துல நான் வந்து 2-3 ஸ்லாஷ் டி இல்லை ஒரு ஸ்லாஷ் டி, அப்போ எனக்கு எத்தனை ஸ்பேஸ் வேணுமோ நான் என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்லாஷ் டி கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு ஸ்பேசஸ் கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ ஒரு ஸ்லாஷ் டிக்கு ஒரு ஸ்பேஸு, 2-3 கொடுத்தீங்கன்னா நம்ம டேப் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குமோ அந்த ஸ்பேசஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பேட்டர்னில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்லாஷஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பூலியன் வச்சு ஒன்று பார்த்தோம் தெரியுமா? அதில் வந்து நமக்கு ஃபால்ஸ் வரல. ஸோ இப்போ இந்த ஃபால்ஸ் எப்போல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூல் ஆஃப் 0ன்னு கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது ஃபால்ஸுன்றது வரும். ஓகேங்களா? நேற்று வந்து எல்லாத்துக்குமே நமக்கு அவுட்புட் ட்ரூன்னு வந்துச்சு. இன்றைக்கி நான் வந்து அந்த ஃபால்ஸுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பூல் ஆஃப் 0ன்னு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கிது, ஃபால்ஸ்ன்னு கிடைக்கிது. அதே பூல் ஆஃப் 1ன்னு கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? 1ன்றது ட்ரூ, 0ன்றது ஃபால்ஸ். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், பூல் ஆஃப் 1 பூல் ஆஃப் 0 அப்படி கொடுக்கணும். இப்போ அந்த இடத்துல நான் வந்து எம்டியாக 2 கோட்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல எம்டி கோட் இருக்கிறதுனால அங்கே எதுவுமே இல்லை, ஸோ ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ பூல் ஆஃப் எம்டி கோட்டோட ஆன்சர் என்னது, ஃபால்ஸ். இப்போ நான் அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ இது எம்டி கோட், பட் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸும் ஒரு கேரக்டராக தான் எடுத்துக்கும். அப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் உள்ளே இருந்துச்சுன்னா அப்போ அதோட ரிசல்ட் வந்து ட்ரூ.
எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போ அதுக்குள்ள வெறும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வெறும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. இதே அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு உள்ளர வந்து 0ன்னு நான் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன், அப்பயும் எனக்கு என்னன்னு கிடைக்குது, ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. ஏன்னா பூல் ஆஃப் 0ஓட வேல்யூ என்னது, ஃபால்ஸ். இப்போ 1 கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 0 இல்லாத எந்த நம்பரை கொடுத்தாலுமே உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் வரும் இந்த இடத்துல. ஏன்னா அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸு, பட் உள்ளர எந்த நம்பர் கொடுத்தாலுமே அதோட அவுட்புட் என்னது, ட்ரூ. இப்போ அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் எம்டியாக கொடுக்குறேன், நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன், எம்டியாக கொடுக்கும்போது ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி கர்லி ப்ராக்கெட்ஸ் எம்டியாக கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் என்னது, ஃபால்ஸ்ன்னு தான் கிடைக்கும். ஓகேவா? கர்லி ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், அப்புறம் ரவுண்டட் ப்ராக்கெட், இது எல்லாத்துக்குமே எம்டியாக கொடுத்தோன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இன்கேஸ் அதில் வந்து 0 கொடுத்தாலும் ஃபால்ஸ்ன்னு தான் அவுட்புட் வரும். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும், ட்ரூன்னு கிடைக்கும். இப்போ நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே நன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன், அப்போ எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேங்களா? பூல் ஆஃப் டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, ட்ரூன்னு கிடைக்குது. இப்போ நான் வந்து கோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நன்னு மட்டும் எழுதுறேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பூலியன் வேல்யூவில் 1 வந்துச்சுன்னா ட்ரூ, 0 வந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது நிறைய வேறு மாதிரி பேட்டர்ன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ட்ரூ மட்டும்தான் கிடைச்சிது. அப்போ ஃபால்ஸ் எப்போல்லாம் கிடைக்கும்னா பூல் ஆஃப் 0, பூல் ஆஃப் நன், பூல் ஆஃப் எம்டி கோட்ஸ், அதாவது பூல் ஆஃப் வெறும் டபுள் கோட்டை வந்து சும்மா கொடுத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வரும். அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து எம்டியாக கொடுத்தா ஃபால்ஸ்ன்னு வரும். ஸ்கொயர் ப்ராக்கெட் எம்டியாக கொடுத்தா ஃபால்ஸ்ன்னு வரும். கர்லி ப்ராக்கெட் எம்டியாக கொடுத்தா ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கீபோர்டில் நிறையா சிம்பிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லா சிம்பிள்ஸையும் எல்லா ப்ரோக்ராம்லேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதும்போது இந்தந்த வேர்ட்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்தந்த சிம்பிள்ஸை தான் யூஸ் பண்ணலான் இருக்கும். ஓகேங்களா? அதை தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கீவேர்ட்ஸு. அதே மாதிரி என்னெல்லாம் சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்னா அதை வந்து இந்த ப்ரோக்ராமிங் டேர்மில் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிம்பிள்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே ஆப்ரேட்டர்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சுருப்பாங்க, அதுதான் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். மொத்தமாக எல்லா சிம்பிள்ஸையும் காமனாக ரெப்ரசன்ட் பண்ணுற வேர்டு ஆப்ரேட்டர்ஸ். ஒரு சில சிம்பிள்ஸை வந்து குரூப் பண்ணி ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பொனன்ஷியேஷன், ஃப்ளோர் டிவிஷன். அடிஷனுக்கு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், சப்ராக்ஷனுக்கு மைனஸ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் போட்டு அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், டிவிஷனுக்கு ஸ்லாஷ், மாடுலஸ்க்கு பர்சன்டேஜ், எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு டபுள் ஸ்டார் கொடுக்கணும், ஃப்ளோர் டிவிஷனுக்கு டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் உங்களுக்கு தெரியும். இதில் மாடுலஸ் எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். கரெக்டாக? எனக்கு கோஷன் கிடைக்கும். சப்போஸ் எனக்கு ரிமைண்டர் வந்து அவுட்புட்டில் வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த
மாடுலஸ் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன். எக்ஸ்பொனன்ஷியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவர் வேல்யூ. இப்போ வந்து 2 to the power of 4, 4 to the power of 2, ஸோ 4 ஸ்கொயர், 4 கியூப், 5 கியூப் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன் இந்த சிம்பலை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் டிவிஷன்னா என்னன்னா நார்மல் டிவிஷனில் நமக்கு கோஷன்ட் வந்து டெசிமல் வேல்யூவாக கிடைக்கும். அதாவது 5.2, 5.0, 4.0 அந்த மாதிரி கிடைக்கும். அதுவே நமக்கு ஹோல் நம்பராக வேணும் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மற்றபடி 2 டிவிஷனுக்கும் ஒரே ஆன்சர் தான். இந்த டிவிஷனோட ஆன்சர் டெசிமலில் கிடைக்கும், இந்த டிவிஷனோட ஆன்சர் ஹோல் நம்பராக கிடைக்கும். அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னோட இன்புட் என்னென்ன 12ம் 3ம் தான் என்னோட இன்புட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு எழுதிக்கிறேன். இப்போ இதில் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்பொனன்ஷியேஷன், ஃப்ளோர் டிவிஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர். ஸோ அடிஷன் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட அவுட்புட்டில் எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதிக்கிறேன். என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனில் எப்படி வரணும்னா ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு இருக்கணும், அதுக்கப்புறம் சம்முன்னு இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருதா? ஸோ நான் பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தேனோ அதை அப்படியே எடுத்து எழுதும். டபுள் கோட்ஸ்க்கு வெளியில் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து சால்வ் பண்ணி நமக்கு எழுதும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர்னு கொடுத்துருக்கேன். அப்போ 12ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி எனக்கு 15ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ்பொனன்ஷியேஷன், மாடுலஸ் எல்லாத்தையுமே நான் எழுதிட்டு இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அடிஷன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சம்முன்னு சொல்லுவோம், அதனால் நான் சம்முன்னு கொடுத்துருக்கேன். இது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம்ல அதை வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2 வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு 2 வேல்யூவை நான் வந்து டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் வந்து கோஷன்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் கோஷன்ட்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 2 நம்பர் வந்து ரிமைண்டர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். மாடுலஸ் சிம்பிள்னா ஒன்றும் கிடையாது, பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் மாடுலஸ். ஓகேங்களா? மாடுலஸ் கொடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அடுத்து எக்ஸ்பொனன்ஷியேஷன் அப்படின்றது பவர் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பவர் வேல்யூன்னு நான் சும்மா எழுதிக்கிறேன். இந்த டபுள் கோட்ஸில் கொடுக்கறது நம்மளாக எழுதிக்கிறது, அது நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ்க்கு வெளியில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்புட்டை நம்ம எப்படி அவுட்புட்டில் கொண்டு வரோன்றதை காமிக்கிறது. ஓகேங்களா? ஸோ டபுள் கோட்ஸில் இருக்கிறத அப்படியே எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். டபுள் கோட்ஸ்க்கு வெளியில் இருக்கிறத என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். பாருங்க, நான் சம், டிஃபரன்ஸ், ப்ராடக்ட்னு எழுதியிருக்கேன்ல அதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் அப்படின்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். மைனஸ் கொடுத்தனா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சம்முன்னு இருக்கா, இங்கே பாருங்கள் நான் எழுதியிருக்கிறது எல்லாமே அப்படியே எழுதியிருக்கு. ஸோ சம் கொடுக்கும்போது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வந்திருக்கு. 12 + 3 15. அதே மாதிரி 12 - 3 9. அடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 12 × 3 36. 12 ÷ 3 4.0.
12 மாடுலஸ் 3ங்கும் போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டத்தையும் ரிமைண்டர் வந்து நமக்கு 0ன்னு வரும். பவர் வேல்யூ பண்ணும்போது 12 to the power of 3. கோஷன்ட் வேல்யூன்றது வந்து ஹோல் நம்பரா கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ 12 ஃப்ளோர் டிவிஷன் 3ன்னு கொடுக்கும்போது 4ன்னு கிடைக்கும். 12 வெறும் டிவிஷன் 3ன்னு கொடுக்கும்போது நமக்கு 4.0ன்னு கிடைக்கும். அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் தான் வந்து இந்த ஈக்குவல் டு. அடுத்தது ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்மாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, பர்சன்டேஜ் ஈக்குவல் டு, எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஈக்குவல் டு, ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதோட எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்பான்ஷன், இது அதோட ஷார்ட் வெர்ஷன். அப்போ இது இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியும் எழுதிக்கலாம் ப்ரோக்ராமில். ஓகேங்களா? இப்போ இதை வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோமோ அதே ஆப்ரேஷன் தான், கூட வந்து ஈக்குவல் டுன்றதை இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது இந்த ஈக்குவல் டு சிம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ மீதி இருக்கு பார்த்தீங்களா, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் என்னன்னா ஆக்மெண்டட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்மெண்டட் ஆப்ரேட்டர்ஸ் அதாவது அரித்மெட்டிக்கையும் அசைன்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி வரதுனால அதோட பேர் என்னது? ஆக்மெண்டட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒய் மைனஸ் ஈக்குவல் டு. இந்த மாதிரி நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தோமோ அந்த எல்லா சிம்பிள்ஸையுமே நான் இந்த ப்ரோக்ராமில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இனிஷியலாக எக்ஸோட வேல்யூ என்னது? 12. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 2ங்கும் போது அந்த எக்ஸ்பான்ஷன் ஃபார்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 2னா எப்படி எக்ஸ்பான்ஷன் வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். ஏற்கனவே எக்ஸோட வேல்யூ என்னது? 12. 12 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 14. இந்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷனும் நடக்கும். நான் உங்களுக்கு இது எக்ஸாம்பிளாக ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன், எல்லா சிம்பிள்ஸையும் இன்க்ளூட் பண்ணி. நீங்களா வந்து ப்ரோக்ராம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கோடிங்கோட அந்த ஃபியர் வந்து போயிடும். ஓகேங்களா? இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ் இந்த பைத்தான். நான் வந்து கோடிங் லைனில் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பைத்தானை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோடிங் இந்த பைத்தான் மட்டும்தான் சொல்லப்போனால். மீதி எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப சின்டாக்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி எழுதுறோம்ல அதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ். மற்ற ப்ரோக்ராம்லலாம் பார்த்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்கும், அப்புறம் செமிகோலன் இருக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் உங்களுக்கு பைத்தானில் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ ரொம்ப பூமில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பைத்தான் படிக்க படிக்க நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வரும். இதை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த லைனில் போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த ஜோன், அதுக்கு ரிலவெண்ட்டான அடுத்தடுத்த அட்வான்ஸ்டு டாபிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வெறும் பைத்தானோட ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. பைத்தான் பேசிக் அட்வான்ஸ்டு முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்க பேக்கேஜஸ் மாடியூல்ஸ் எல்லாத்த பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும் எனக்கு ஷுவராக தெரியுது. நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதை நான் உங்களுக்கு வந்து
சொல்லித்தரதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து யாராவது ஒருத்தர் இதனால வந்து பெனிஃபிட் அடைஞ்சிங்க அப்படின்னா அதுவே வந்து எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோவே நான் வந்து உங்களுக்காண்டி ரெடி பண்ணுறேன். இது வந்து எல்லாருமே பார்த்து பெனிஃபிட் அடைகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இதனால பெனிஃபிட்னாலுமே நான் இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்டாக நான் நினச்சிப்பேன். என்னால் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பர்சன் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக எக்ஸோட வேல்யூ வந்து 12 இருக்குது. ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கும்போது 12 + 2 14. இல்லை ஸ்க்ரீனை வந்து இது பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இனிஷியலாக எக்ஸோட வேல்யூ வந்து 12. ஓகேங்களா, 12ன்னு வந்துருச்சா? அது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வரேன். வெறும் ப்ரோக்ராம் சும்மா நான் வீடியோ பார்த்தேன் லேர்ன் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்னதாகவே வந்து நீங்களே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கு, அந்த ஒரு டாப்பிக்கை உங்களுக்கு எப்போ பிரேக் கிடைக்குதோ அந்த டைமில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நான் வந்து இந்த வீடியோவை பண்ண அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் ஜாப். அது நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, நிறையா ப்ராஜெக்ட் ட்ரை பண்ண போகிறீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலுமே பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் ஈஸியாக உங்களால் கோத்ரூ பண்ண முடியும். பேசிக்ஸில் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பேசிக்ஸை வந்து நம்ம நல்லா கற்றுப்போம். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோ லேர்ன் பண்ணி நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 12 இருக்கா. அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 12 + 2 ஆன்சர் என்னது 14. அதே மாதிரி y ஈக்குவல் டு 23ன்னு இருக்கு. y மைனஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 23 - 3 ஆன்சர் 20. இப்போ x இன்டூ ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 14ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, கடைசியாக எந்த எக்ஸ் வேல்யூ இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். ஸோ 14 × 2 ஆன்சர் வந்து 28. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கிறது 20. ஸோ 20 ÷ 5 ஆன்சர் வந்து 4.0 டெசிமலில் கிடைக்குதா. அடுத்தது எக்ஸோட வேல்யூ கடைசியாக என்ன இருக்குது 28. 28 மாடுலஸ் 3. அப்போ 28ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 1. அடுத்தது 4, ஒய்யோட வேல்யூ 4. 4 பவர் 2. 4 பவர் 2. அப்போ 4 ஸ்கொயரோட ஆன்சர் என்னது 16. அதே மாதிரி இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்கு. ஸோ 1 ஃப்ளோர் டிவிஷன் 3, அதாவது 1 ÷ 3. 1ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணால் கோஷன்ட் என்ன வரும் 0. ஓகேங்களா. ஸோ 1ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வந்து 0. நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 விஷயம் வரும். ஒன்று வந்து கோஷன்ட், இன்னொன்று வந்து ரிமைண்டர். அடுத்தது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம். டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இதெல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸில் தானே நம்ம சின்ன சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். 2 ஈக்குவல் டு வந்து கொடுத்துருக்க 2 வேல்யூவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் 2 ஈக்குவல் டு வந்து ட்ரூன்னு காமிக்கும், இல்லைனா ஃபால்ஸ்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸில் தான் நமக்கு அவுட்புட் வரும். பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா, இப்போ 2 இன்புட் இருக்குன்னா அந்த 2 இன்புட்டையும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறதுனால இதை வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் நமக்கு அவுட்புட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சேமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும். சேமாக இருந்தால் ட்ரூ, சேமாக இல்லைன்னா ஃபால்ஸ். அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தென் ஒய், எக்ஸ் வந்து ஒய்யை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரூ, கம்மியாக இல்லைன்னா ஃபால்ஸ். எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்னா எக்ஸ் வந்து ஒய்யை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அதே மாதிரி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா எக்ஸும் ஒய்யும் ஒரே மாதிரியான வேல்யூஸாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வேறு வேறு வேல்யூஸாக இருந்தால் ட்ரூ, ஒரே மாதிரி வேல்யூஸாக இருந்தால் ஃபால்ஸ். அடுத்த கண்டிஷன் என்னது? எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஒய். அப்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஒன்று சேமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒய்யை விட கம்மியாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சேமாக இருந்தாலும் ட்ரூ, இல்லைன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவை விட அதிகமாக இருந்தால் ட்ரூ. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸு ஒய்ன்றது 12, 23 இதை வச்சு கம்பேர் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த டபுள் கோட்ஸில் கொடுக்குறது எல்லாமே ப்ரெசன்டேஷனுக்காக நான் கொடுக்குறது. ஓகேங்களா? அதனால் இப்படி தான் கொடுக்கணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வேண்டாம். டபுள் கோட்ஸ்குள்ளே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸில் கொடுக்குறது எல்லாமே ப்ரெசன்டேஷனுக்காக கொடுக்குறது. அந்த கோட்ஸுக்கு பக்கத்தில் கமா வச்சுட்டு கொடுக்குறேன்ல, அதுதான் மெயின். ஓகேங்களா? அதுதான் மெயின். இந்த கோட்ஸ்குள்ளே இருக்கிறது மெயின் கிடையாது. இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து 12, ஒய்யோட வேல்யூ 23. அப்போ 12ம் 23யும் சேமாக இருக்குதா? இல்லை. ஸோ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஃபால்ஸுன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே அவுட்புட் வந்து ஃபால்ஸு. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 23. எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 23. இங்கே வேணால் பார்த்துக்கோங்க. எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 23. அப்போ 12ம் 23யும் சேம் கிடையாது, அதனால நமக்கு ஃபால்ஸு. 12 வந்து 23யை விட சின்ன நம்பர், அதனால நமக்கு அவுட்புட் வந்து என்ன கிடைக்குது? இங்கே ட்ரூன்னு கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸு கிரேட்டர் தென் ஒய். எக்ஸோட வேல்யூ 12, 12 வந்து 23யை விட பெரிய நம்பர் கிடையாது, அதனால நமக்கு இதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகே, அடுத்தது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். 12ம் 23யும் சேம் நம்பர் கிடையாது, அதனால நமக்கு அவுட்புட் வந்து என்ன கிடைக்குது? ட்ரூன்னு கிடைக்குது. அடுத்து எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஒய். 12 வந்து 23யை விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒய்ங்கும்போது 12 வந்து 23யை விட பெரிய நம்பர் கிடையாது, அதனால் நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கிடைக்கும். அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வச்சு லாஜிக்கல் செக் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து அண்ட் அப்படின்றது எப்போ வந்து ட்ரூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனுமே வந்து
கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ். ஆறுன்றது இப்போ நிறையா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே இதோட அவுட்புட் வந்து ட்ரூ. நாட் அப்படின்னா இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூ. ஓகேங்களா? அண்டுன்றது மட்டும்தான் என்னது, கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் கரெக்டாக இருக்கணும். எல்லா கண்டிஷனும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அண்டு வந்து ட்ரூ. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா கண்டிஷன்ஸும் கரெக்டாக இருந்தால் ஆரோட அவுட்புட்டும் ட்ரூ தான். ஓகேவா? ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலே போதும், அது ட்ரூன்னு வந்துடும். நாட்டுனா ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ன்றதுனால நான் கொஞ்சம் ரெண்டு கண்டிஷன்ஸாக கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அண்டு எழுதுறதுக்கு அண்டோட ரிசல்ட்டாக என்ன வரணும் அப்படின்னா பார்த்தோன்னா எக்ஸ் லெஸ் தென் ஒய் இந்த இடத்துல அண்டுன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அதாவது இப்போ நம்ம வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து எக்ஸும் ஒய்யும் சேமாக இருக்கணும், இன்னொரு கண்டிஷன் வந்து எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்ன நம்பராக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு வேல்யூவை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஜீன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கும் 12ன்னு ஒரு வேல்யூவை வந்து இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன், அதுக்கப்புறமாட்டி அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம். இந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலுமே முதல்ல நீங்கள் உங்களோட லேப்டாப்பையோ இல்லை கம்ப்யூட்டரையோ எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, எக்ஸ் லெஸ் தென் ஒய் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். 12 வந்து 23 விட சின்ன நம்பர், ஆனால் 12ம் 23யும் சேம் கிடையாது. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா ரெண்டு இதில் ஒரு கண்டிஷன் தான் கரெக்டாக இருக்குது, ஒரு கண்டிஷன் தப்பாக இருக்குது. ஆரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தென் ஒய், அந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது, இன்னொரு கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது, அதனால் நமக்கு அவுட்புட் ட்ரூன்னு வந்திருக்கு. நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்குவல் டு ஒய்யா கிடையாது, ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, ட்ரூன்னு வருது. ஏன்னா 12ம் 23யும் கம்பேர் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ 12 வந்து 23யை விட சின்ன நம்பர், ஸோ ட்ரூ. அடுத்த கண்டிஷன் எக்ஸு ஜியும் சேமாக இருக்கான்னு பார்க்குது, ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே கரெக்டாக இருக்கனால நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ அடுத்து ஆரில் செக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. செகண்ட் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல நான் வந்து சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாட்டுன்னு கொடுக்குறேன். நாட்டுன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணாலே எனக்கு அவுட்புட் வந்து என்னென்னு கிடைக்கும், ட்ரூன்னு தான் கிடைக்கும். ஏன்னா ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்தாலே போதும், அதோட அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்துடும். அடுத்தது நாட், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நாட். ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னது, ட்ரூ. எக்ஸும் ஒய்யும் சேமாக இல்லை தானே? ஓகேங்களா? நான் சேமாக இல்லைன்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், நாட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே ஃபால்ஸ் கேஸ் எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு கிடைக்குது. இன்கேஸ் அங்கே வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தா இங்கே எனக்கு
ஃபால்ஸ்ன்னு வரும். அங்கே ரிசல்ட்டை நான் தப்பாக கொடுத்துருந்தா எனக்கு இங்கே அவுட்புட்டில் வந்து ட்ரூன்னு வரும். அடுத்தது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இப்போ வந்து எக்ஸு ஒய்ன்னு கொடுக்குறோம்ல, அது ரெண்டும் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து இஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ எப்போ வந்து ரெண்டு வேரியபிளுமே ஒரே மாதிரியான வேல்யூ வச்சுருக்கோ அப்போது ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேங்களா? சாரி. ஸோ இப்போ எக்ஸுக்கு நான் 12ன்னு கொடுக்குறேன், ஒய்க்கும் 12ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் என்னது? ட்ரூ. எக்ஸ் இஸ் ஒய். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் சேமாக இருக்குது. அதே வந்து ரெண்டும் சேமாக இல்லை, வேற வேறையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து என்னது? ஃபால்ஸ். ஸோ இப்போ இஸ் நாட் அப்படின்றது எப்போ வந்து ட்ரூன்னு வரும்? ரெண்டுமே வேற வேறையாக இருந்துச்சுன்னா இஸ் நாட் கொடுத்தோன்னா ட்ரூன்னு வரும். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்றது இப்போ நான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? எக்ஸுன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஒய்ன்றது ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். ஸோ எக்ஸ்லையும் ஒய்லையும் ஒரே மாதிரியான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது ஒரே ஆப்ஜெக்டாக தான் பைத்தான் வந்து எடுத்துக்கும். பைத்தான்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். அதனால எப்போவுமே அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் அது ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸோட வேல்யூ 12ன்னு இருக்குது, ஒய்யோட வேல்யூ 23ன்னு இருக்குது. ரெண்டும் வேறு வேறு ஆப்ஜெக்ட், வேறு வேறு வேல்யூ. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதே வந்து எக்ஸ் இஸ் ஜீன்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 12, ஜீயோட வேல்யூவும் 12. அப்போ எக்ஸு ஜீன்றது வேறு வேறு ஆப்ஜெக்ட், ஆனால் ஒரே வேல்யூ வச்சுருக்கிறதுனால பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸும் ஜியும் சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூன்னு வருது. இப்போ எக்ஸ் இஸ் நாட் ஜீன்னு கொடுக்குறேன். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா எக்ஸும் ஜியும் ஒரே ஆப்ஜெக்ட் தான். இப்போ அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐடி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கும் ஜிக்கும் ஐடி வந்து நான் இப்போ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் எக்ஸ், பிரிண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் ஜி. மற்ற ப்ரோக்ராமிங்லலாம் வந்து நீங்கள் இப்போ ஒரு 3 வேரியபிள் 4 வேரியபிள் புதுசாக க்ரியேட் பண்ணி வேறு வேறு ஒரே மாதிரியான வேல்யூஸ் கொடுத்தாலுமே அது வேறு வேறு இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகும், வேறு வேறு ஐடென்டிட்டியாக க்ரியேட் ஆகும். ஆனால் பைத்தானில் ரெண்டு ஐடி வேல்யூமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் இப்போ 4 வேரியபிள் க்ரியேட் பண்ணி 4 வேரியபிளுக்கும் ஒரே வேல்யூ கொடுத்தாலும் பைத்தானில் அது 4க்குமே ஒரே ஐடி தான் க்ரியேட் ஆகும், வேறு வேறு ஐடி க்ரியேட் ஆகாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி கிடையாது. ஸோ பைத்தானில் 4 டிஃப்ரெண்ட் இப்போ எக்ஸு ஒய் ஏபின்னு 4 வேரியபிள் இருக்குது. 4க்குமே நான் வந்து 12ன்னு தான் வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா பைத்தானில் 12ன்னு ஒரே ஒரு ஐடி மட்டும்தான் இருக்கும், 4 12 ஐடி க்ரியேட் ஆகாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 4 12 ஐடி க்ரியேட் ஆகும், பைத்தானில் 4 12 ஐடி க்ரியேட் ஆகாது, ஒரே ஒரு ஐடி மட்டும்தான் க்ரியேட் ஆகும். அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னால் இப்போ நான் கொடுத்துருக்க லெட்டரோ ஒரு வார்த்தையோ நான் கொடுக்குற இன்புட்டில் இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு சிம்பிள்ஸ் தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இன், நாட் இன். ஓகேங்களா? இப்போ இது எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம்.
இப்போ நான் வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கிறேன். Python is easy to code அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ print of கோட்ல வந்து yன்னு கொடுத்துக்கிறேன். in yes ஓகேங்களா. அப்போ நான் தேடுறது yன்ற லெட்டரை sன்ற வேரியபிள்குள்ள. இப்போ எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா yன்றது இந்த sன்ற வேரியபிள்குள்ள இருக்குதா. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து என்ன கிடைச்சிருக்கு, ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி y tன்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் வந்திருக்கு. ஓகேங்களா. ரீசன் என்னன்னா yயும் tயும் இந்த sன்ற வேரியபிள்குள்ள இருக்கு. ஓகே, இப்போ இதுவே நான் வந்து y ஓன்னு கொடுக்குறேன். இப்போ சர்ச் பண்ணும்போது ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ்ன்னு வருது. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கொடுத்துருக்க இன்புட்டில் ஒய்யும் இருக்குது ஓவும் இருக்குது. ஆனால் ஒன்றா இல்லை, வேற வேற இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அப்போ அது வந்து ஆர்டராக தான் நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணணும். இப்போ ரெண்டத்தையும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஒய்யை தனியாக ஓவை தனியாக நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து இப்படி கிடைக்கும். அந்த ஒய்ன்றது என்ன பண்ணும், ஒரு லெட்டராக எடுத்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஓஎன்எஸ்ஸுக்கான அவுட்புட்டை மட்டும் நமக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. இந்த ஒய்ன்றதை எடுத்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஓஎன்எஸ்ஸோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும். பட் இதுவும் வேணும் இதுவும் வேணும்னா ரெண்டத்தையும் தனித்தனியாக இன் எஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ட்ரூ இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா. ஒய்ன்ற லெட்டர் இந்த எஸ் இந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா ட்ரூ, அதே மாதிரி ஓன்ற லெட்டர் இந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா ட்ரூ. ஸோ அதனால தான் நமக்கு ரெண்டு ட்ரூ வந்திருக்கு. இது இல்லாமல் நீங்கள் ஒரு வேர்டாகவே சர்ச் பண்ணலாம். இப்போ இஸ்ன்னு கொடுத்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன். அப்போ நம்ம கொடுத்துருக்க இன்புட்டில் இஸ்ன்ற வேர்டு இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ அதுவே நான் வந்து இட்டுன்னு கொடுக்குறேன். இட்டுன்ற வேர்டு இல்லை, ஸோ நான் இந்த இடத்துல நாட் இன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ இட்டுன்ற வேர்டு நான் கொடுத்துருக்க இன்புட்டில் இல்லை அப்படின்னு நான் சொல்லி ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா இட்டுன்ற வேர்டு என்ன பண்ணல, நம்ம கொடுத்துருக்க இன்புட்டில் இல்லை. ஓகேங்களா. இன்னு நாட் இன் இருக்குதா இல்லையா, அதுதான் வந்து இன் அண்ட் நாட் இன். லாஸ்ட் ஒன் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் நான் கொடுக்குறேன். இதை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால் நான் வந்து அந்த வீடியோவை இதோட லிங்க் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அண்டு bitwise or XR not zero fill left shift signed right shift இதெல்லாமே வந்து bitwise operators. இதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இப்போ நான் போட போகிறது. பட் நான் இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணல. உங்களுக்கு இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், கிளியராக இது என்னன்னு புரியணும் அப்படின்னா நான் bitwise ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் கிளியராக புரியும். ஓகேங்களா. அதை மீறியும் புரியலைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னால் என்ன, இந்த சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி இதை வந்து க்ரியேட் பண்ணணும், எப்படி இதை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே போய் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. இங்கே ஜஸ்ட்டு ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோவை பார்த்து என்னன்னு புரிஞ்சுட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து உங்களோட சிஸ்டமில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம்.
ஸோ பைத்தானில் என்னென்ன மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல பார்க்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எப்பல்லாம் பிரேக் கிடைக்குதோ, அப்பல்லாம் ஒரு ஒரு கான்செப்ட்டா நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே லேர்ன் பண்ணும்போது ஒரு நோட் அண்ட் பென் கையில வச்சுக்கோங்க. என்ன சொல்றோமோ அது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க ஒரு ஹிண்ட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ போறப்போ டக்குன்னு நீங்க எடுத்து கோ த்ரூ பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே டிஜிட்டலாவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப். நீங்க டிஜிட்டலா கூட யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் ஆட்டம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஈவன் தோ உங்களோட ஃபோன்லேயே நீங்க நோட்ஸ் ஓப்பன் பண்ணி ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுட்டாலும் ஓகே. அது உங்களோட விருப்பம். பட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரெகுலராக லேர்ன் பண்ணுங்க. புது புது அப்டேட்ஸ் என்ன வந்திருக்குன்றத நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டைமில் கூட ஏதாவது நியூ அப்டேட் வந்திருக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து அப்டேட்ஸ் இம்பார்ட்டன்ட். ரெகுலர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக வேணும். நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஜாப்க்கு போகிறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன், ரொம்ப டைம் வந்து ரொம்ப கேப் விழுந்துருச்சு, ஆனால் இப்போ நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், ஐடிக்கோ ஜாப்க்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எந்த ஏஜுமே வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஏஜில் தான் போகணும் அந்த ஏஜில் தான் போகணுன்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்பையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே எந்த மாதிரியான ஜாபில் வேணாலும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஏஜில் போனால் தான் நான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும், எனக்கு இப்போ வந்து நான் காலேஜ் முடிச்சு 5 இயர்ஸ் ஆச்சு, 6 இயர்ஸ் ஆச்சு, இப்போ நான் எப்படி போய் அச்சீவ் பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட யூ கேன் அச்சீவ், ஷாராக யூ கேன் அச்சீவ். அதனால உங்களோட டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி லைனில் தான் நான் போகணும், ஸோ நான் இந்த மாதிரி விஷயங்களை தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் உங்களோட மைண்டில் டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரோக்ராமை வந்து கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.